வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாக்கு வாங்கினோம்ல ஒரு கிச்சன் செட்டு, அதை வச்சு சமைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சீஸ் பால்ஸ்லாம் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னு பார்க்கலாம். இது மைதா மாவு, இங்க பாருங்க சீஸ், உருளைக்கிழங்கு இடிச்சு வச்சிருக்கோம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் மசாலா தூள், அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் உப்பு. வாங்க பார்க்கலாம். இங்க பயங்கரமா காத்து வருது, அதனால கடாயை சூடு பண்றதுக்காக சூடு பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இல்ல உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மாவு போட்டுக்கலாம். கலந்துக்கலாம். சீஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்க ரெடி ஆகுற வரைக்கும் நாங்க இங்க எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போதான் நான் நல்லா பண்ணிட்டேன். இப்போ அழகா இருக்க போறது, அழகா பண்ணிட்டேன். பிரெட் கிரம்ஸ்க்கு பதிலா ரஸ்க் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நாங்க அது இடிக்க போறோம். குட்டி குட்டியா பால் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஊட்டி வச்சிட்டேன். இப்போ நம்ம சீஸை உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம்.
போட்டுக்கலாம். ஒரு வழியா சீஸ் பால் செஞ்சுட்டோம். செய்யறதுக்குள்ள ராத்திரியே ஆயிடுச்சு. 4 மணிக்கு செய்யணும், இப்போ 6 மணியே ஆயிடுச்சு. இதோ பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய். எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் சீஸ் பால்ஸ். இப்போ நாங்க எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.